அசைத்து இசைத்தது வளைக்கரம்தான், இசைந்து இசைத்தது பொது ஸ்வரம்தான், சிரித்த சிரிப்பொலி சிலம்பொலிதான், கழுத்தில் இருப்பது வலம்பொரிதான். எஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அன்னைக்கு வச்சோம் இல்லையா தக்காளி செடி, இதோ பாருங்கள் அங்கே காட்டுங்க. அந்த தக்காளி செடியெலாம் எப்படி காய் வச்சுருக்கு பாருங்கள். நம்ம ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கொல்லைக்கு வந்து, இப்போ தான் வந்திருக்கோம். ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறமா இப்போ தான் கொல்லைக்கு வந்திருக்கோம். பச்சையோட பச்சையாக நானும் க்ரீன் கலர் ட்ரெஸ், சேம் பிஞ்ச், இதுவும் பச்சை நாங்களும் பச்சை. சரி, இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா, நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகி திருப்பி 2000 சப்ஸ்கிரைபரும் ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேனல் வந்து இன்னும் வந்து சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டோம், இன்னும் வாட்ச் ஹவர்ஸ் வரல. அது கொஞ்சம் என்னன்னு பார்த்தா அந்த வாட்ச் ஹவர்ஸை வந்து கொஞ்சம் நடைமுறைப்படுத்துங்க. வழிமுறையா அந்த வாட்ச் ஹவர்ஸ் வரத்துக்கான நடைமுறைப்படுத்துங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வியூஸ் வந்து நிறைய போகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும். இல்லைனா உங்களுக்கு வீடியோஸ் வந்து தெரியவே தெரியாது. நம்ம வீடியோக்குள்ளே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சரி, இப்போ வந்து தக்காளி செடி எப்படி காய வச்சுருக்காங்களா. இது வந்து ஒரு செடி வந்து 2 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சோம். இப்போ நம்ம ஒரு எத்தனை செடி இருக்கும், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எப்படியும் ஒரு 20-25 செடி இருக்கும். ஒரு ஒரு குழியிலே 2 செடி வச்சுருக்கோம். அப்படியே அதை டபுள் ஆக்கிக்கலாம். அப்போ 20ன்னா 40 செடி இருக்கும்னு நினைக்கிறேன், 40 செடி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கடலை. இந்த வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் முருங்கை செடிலாம் வச்சுருக்கோம் நடுவில். இங்கே வந்து பச்சை மிளகாய் செடி வச்சோம் இல்லையா, இந்த தக்காளி கன்று கூட தான் நம்ம பச்சை மிளகாயும் வாங்கிட்டு வந்தோம். அந்த பச்சை மிளகாயை காட்டுங்க. அது ஏதோ நோய் விழுந்த மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். செடி பாருங்க, நல்லா காட்டுங்க. இதுக்கு ஏதாவது ஹோம் ரெமிடியா, அது என்ன அது ரெமிடி இருந்தால் சொல்லுங்கள். இந்த செடிக்கு என்ன அடித்தா இந்த பூச்சி ஆகாது, இந்த செடி பூச்சி ஆகாது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த செடி வந்து பூச்சி செடியாக இருக்குது. அதனால காயும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் திடகாத்திரமாக இல்லை. செடி எப்படி பூச்சா இருக்கோ அதே மாதிரியே காயும் பூச்சா காய்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அப்போ என்ன சொல்ல வரேன், ஆமாங்க, 1000 சப்ஸ்கிரைபர் தான் மானிட்டேஷன் ஆன் ஆகிறதுக்கு நமக்கு வேணும். ஆனால் 1000ங்கிறது வந்து 2000ஆகவே வந்துடுச்சு. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது வாட்ச் ஹவர்ஸ்க்கு மட்டும்தான். சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவுக்கு. அப்புறம் வந்து என்ன சொல்ல வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழை மரம் இருக்கும் இல்லையா, இந்த வாழை மரமும் இந்த தக்காளி செடி இந்த மாதிரி மிளகாய் செடி நம்ம தோட்டப்பயிர் வச்சோன்னா நம்மளுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அனைத்துமே பூர்த்தி ஆகிடும். இதில் வந்து நிறைய வந்து கடலை இருக்குது. இங்கே வெயில் அடிக்குதுங்க செம்மையாக. நிழல போயிடலாமா? வாங்க. நம்ம வச்ச 6 கோஸ் செடியுமே பாருங்களேன், நல்லா இருக்குது. அப்படியே ரோஜா இதழ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பாருங்களேன், செம்மையாக க்யூட்டாக இருக்குது. நம்ம மண்ணுக்கு கோஸ் வருமானு நினச்சோம், பரவாயில்ல வந்துச்சு. அழகாக இருக்கு. 6 செடியுமே கோஸ் செடி தான். உங்களுக்கு வந்து வெங்காயம் காட்டுட்டா, இதில் இருக்கு பாருங்க, அந்த லாஸ்ட்டில் இருக்குது வெங்காயம். வெங்காயம் காட்டுறேன். மிளகாய் செடி தான் அந்தாண்ட சைடு இருக்குது. இப்போ தான் நம்ம பார்த்துட்டு அங்கே அந்தாண்ட சைடு இருக்குது. நம்ம பார்க்கல, லைவ் போட்டப்போ தான் பார்த்தோமா, நம்ம லைவ் போட்டப்போ தான் பார்த்தோம். இங்கே யாரோ கூப்பிட்ற மாதிரியே இருக்குது. வெயில் கடலை வந்திருக்கு. கடலை காய்ச்சிருக்கு. இன்னும் ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணணும் அதுக்காக. என்ன பேசிகிட்டு இருக்கீங்களா? எனக்கு வைங்க. சித்த சித்தி பூக்களை பாட தெரியாது. சரி, நம்ம வாயை திறந்து வீவர்ஸ் ஓட வச்சுருவாங்க. நான் வந்து இப்படியே போயிட்டுருக்கேன், அவங்க வந்து அப்படியே போயிட்டுருக்காங்க. ஒரு செடி வந்து செத்து போகுது, என்னன்னு தெரியல.
இந்த இருப்பாங்க வெங்காய செடி. இதோ வந்துட்டாங்க பாரு. குண்டு குண்டு தக்காளி. தக்காளி செடி வச்சோம் இல்லையா நம்ம, அது. இது எல்லாமே தக்காளி தான் பாருங்க. சூப்பராக தக்காளி. இவதான் வந்து கத்திரி செடி சொல்லுவாங்க. அந்த கொல்லையும் இந்த கொல்லையும் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே. இல்லை க்யூட்டாக கொல்லை. இது வந்து தக்காளி செடி. இது வரைக்கும் தான் வச்சோமா? இப்போ நம்ம கையில் என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கையில் என்னென்ன வச்சுருக்கோன்னு காய். இது வந்து வேர்க்கடலை செடி. இது வந்து தக்காளி செடி வச்சுட்டு போனால, அது எப்படி காய்ச்சிருக்கு பாருங்களேன். தக்காளி தக்காளி தக்காளிக்கு ஏதோ ஒரு பாட்டு வந்து எதுனா என்ன சாங் அது? அந்த சாங் இது கரெக்டாக. ஹே அடி அடி தக்காளி தோட்டமே தக்காளி கூட்டமே மக்காளி போட்டு நிற்கிறேன். தக்காளிக்கு முட்டு தெரிஞ்சா தண்ணி எடுத்துருவாங்களா? அங்கே இருந்தால் ஆனால் ரெகுலராக நடந்து வரணும். பஸ் இது மெயின் ரோடு வரணும், போகணும், கஷ்டமாக இருக்கும். அது ரோடா அது? நிழல் கிடையாதா? இல்லை இந்த வீடியோ எடுத்துகிட்டு. இது ஃபுல்லாகவே என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்திரி நாற்று, கத்திரிக்காய் செடி. நான் ஒரு வீடியோஸில் கூட காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். கத்திரி வந்து நாற்று விட்டுருக்காங்கன்னு. அது வந்து எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்களேன், கத்திரி நாற்று. இது வந்து மிளகாய், பச்சை மிளகாய். இலையது காய் எதுன்னு தெரியாத அளவுக்கு அங்கேயே இருக்குது கத்திரி நாற்று. கத்திரி கத்திரி கத்திரி. இது வந்து மிளகாய். ஏங்க அங்கேயும் வெயில் தாங்க. ஏங்க அங்கேயும் வெயிலாக தான் இருக்குது. பாருங்க, நம்ம உளுந்து பிடிக்க போனோம்ல, அந்த கொல்லையில் எவ்வளோ ரத்தம் இருக்குப்பா. எப்படி ஓடுது பாருங்களா, தொங்கு தொங்கு தொங்குன்னு. ஆட்டாமல் நில்லுங்க ஒரு இடத்துல.
மயில். போங்க, அதுக்கு மேலே தெரியாது. ஓகே டியர்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. நம்மளும் வந்து ஈவினிங் ஒரு 4 o'clock வந்தோமோ, ஆமாம் 3:45க்கு வந்தோம். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். இது வரைக்கும் நீங்கள் லில்லி ஃப்ளவரில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீட்டுக்கு போகலாம். இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருங்கை செடி. முருங்கை வந்து கடலைக்கு நடுவில் இருக்குது. இது வந்து வாடாமல்லி செடி. எப்படி இருக்க பாருங்களேன் கிளைமேட். ஒரு மாலை அந்தி சாயும் நேரம்.